அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். என்னடா என்னையவே மிரட்டுறியா? நான் மிரட்டலை, ஆனால் நீ கண்டிப்பாக மிரண்டு போவ. என்ன பயந்துட்டியா? ஆமான்னு சொல்லிடக்கூடாது. ஆமாம், சமாளிப்போம். பயமா? அது கோச்சாவோட அகராதியிலேயே இல்லை. நமக்குள்ள ஒரு முக்கியமான டீலிங் பேசணும். உன்னை நான் பொழந்ததுக்கு அப்புறம் டீல் பேசுவோம். பொழக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த டீலிங்கை பேசணும். டீல் பேசுகிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா? நான் ரவுடியா இல்லையாங்கிறத டீலுக்கு அப்புறம் தான் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. என்னது இவன் நம்மளையே குழப்புறானே. என்ன டீலிங் பேச போகிற? இந்த லிஸ்ட்டை படி. என்ன லிஸ்ட்டு இது? ஏன் படிக்க தெரியாதா? என்கிட்டயே நக்கல் பண்ணுறியா? படிச்சுட்டு வச்சுக்கிறேன் உன்னை. ஆஹா, படிக்கிறான் ஐயா, கண்டிப்பாக பயந்துருவான். பூ, உனக்கு உடம்பு பூரா 36 வியாதி இருக்கா? ஆமாப்பா. ஆஸ்பத்திரியில் கோமாவில் கிடக்க வேண்டிய நீ ரவுடியாக நடமாடிட்டு இருக்கியா? உனக்கு 4 அல்லக்கைங்க வேற. அடப்பு. அப்பாடா, காரி துப்பிட்டான். இனிமே அடிக்க மாட்டான். செத்த பாம்பெல்லாம் நான் அடிக்கிறது கிடையாது. ஒழுங்கு மரியாதையா நேராக ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிற. போடா, உன்னால் என் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வா. அம்மா, எப்பா? இது எதுக்கு தெரியுமா? உன் ஆள் பில்டப் பண்ணானே, அதுக்கு. பா. ஆஹா, நாம் தப்பிச்சாலும் நம்ம டீமில் உள்ளவங்க நம்மளை தப்பிக்க விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நல்ல வேலை, லிஸ்ட்டு ரெடி பண்ணதுனால தப்பிச்சோம். இப்போ வெளியில் இருக்கிற நம்ம ஆளுங்களை சமாளிக்கணுமே. ஐ அண்ணே, உயிரோடு வந்துட்டாரு. என்ன சொன்ன? உயிரோடு வந்துட்டானா? டேய், அப்போ நான் உயிரோடு வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை கொச்சா, அந்த ரவுடியை பார்க்கையில் பயங்கரமாக தெரிஞ்சுது. அதான் ஒரு டவுட்டில் சொன்னோம். ஆஹா, அவன் போட்ட உயிர் பிச்சையில் தான் நம்ம வந்திருக்கோன்னு இவனுங்களுக்கு தெரியாமல் பேசுகிறானுங்களே ஐயா. என்ன கொச்சா, உங்களை கோச்சான்னு நம்ப வச்சிங்களா? நம்ப வச்சிட்டேன்லடா. என்ன கொச்சா, தொண்டனே அந்த அடி அடித்தான், தலைவன் எப்படி நம்புனா? ஆஹா, ரவுடி நம்மளை விட்டாலும் கூட இருக்கிற இவனுங்க விட மாட்டேங்கிறானுங்களே ஐயா. எப்படி கொச்சா? அது அப்படித்தான் கொச்சா, எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மை தெரியலைன்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவியா? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோண்டா. முடியாது கொச்சா, அந்த ரவுடி அடித்த உண்மை தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து வரமாட்டோம். ஆஹா, லிங்கத்தோட ஆள் இங்கே வந்தான்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே ஐயா. டேய், கிளம்புங்கடா, வீட்டுக்கு வந்து சொல்கிறேன். முடியவே முடியாது கொச்சா, நீங்கள் இந்த ரவுடி தானே அடிச்சிங்க, இந்த இடத்துலையும் சொல்லுங்கள். வேறு வழி இல்லை, சொல்லிவிட்டு இவங்களை சீக்கிரமாக கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிட வேண்டியது தான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.